ஸோ மக்களே, இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்க 2 ஸ்பீக்கர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரண்ட்டில் வர்றது, இது வந்து பேக் டோருக்கு. காம்பனண்ட் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கரு, 2 டியூட்டர் வந்துடும் அண்டு ஒரு கிராஸ் ஓவர் வந்துடும். கிராஸ் ஓவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டியூட்டருக்கும் ஸ்பீக்கர்ஸ்க்கும் சவுண்டு, டியூட்டரில் வர சவுண்டு, அதாவது ஃபீமேல் வாய்ஸ் அந்த மாதிரி அந்த சில் சவுண்டுன்னு வாங்கல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறது தான் இந்த கிராஸ் ஓவரோட வேலை. ஸோ இது எல்லாமே வந்து காம்பனண்ட் ஸ்பீக்கரில் வந்துடும். கோஆக்சில்னு வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூட்டர் தனியாக வருது இல்லைங்களா, இதில் வந்து ஸ்பீக்கருக்குள்ளேயே வருது பாருங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரே செட் மாதிரி வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து இது பேக்கில் போடுறது, இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம டிரைவர் கிட்ட போடுறது. ஸோ இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஹார்மன்கிற ஒரு பிராண்டோட இன்ஃபினிட்டி மாடல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஆல்ஃபால 650C, இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 315 வாட்ஸ். ஸோ இது சேம் பிராண்ட் தான். இது 6520F இதோட மாடல் பேர், 320 வாட்ஸ். ஸோ இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்பீக்கரு. பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பேடை வந்து நம்ம கழட்டிட்டு தான் போட போகிறோம். ஜி அப்புறம் கூட டேம்பிங் பண்ணிக்கலாம்ல? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேம்பிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்டாக்காக வர ஸ்பீக்கர் இது நம்ம வாங்கினது. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இது பாருங்கள், இது பேப்பர். இது ஆக்சுவலாக லோ குவாலிட்டி. இது வந்து பேப்பரில், இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஒன்று சொல்கிறேன், இது வந்து மேக்னெட் சைஸ் பார்த்தீங்களா, இதுக்கு பாருங்கள், எங்கடா மேக்னெட்டே காணோம்னா இதுதாங்க மேக்னெட்டு. ஸோ இவ்வளோ தான் வருது. இதுதான் நம்மளுக்கு வந்து காரில் தராங்க ஸ்டாக்காக. எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னா இன்னும் வாட்ஸ் வந்து ஜாஸ்தியாக போகணும். இந்த RMSன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் 90, 70 வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பேஸு அதெல்லாம் எடுத்து தரோம். ரொம்ப பேசிக்கான ஒரு போடணுமே, நீங்கள் பாட்டு கேட்கணுமே அப்படின்ட்டு கொடுக்குறது. நானே பார்த்தேன், எங்கடா மார்க்கெட்டை காணும் அப்படின்ட்டு பார்த்தா தோ இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பேசர்னு சொல்கிறாரு. இது எதுக்குன்னா, இதில் டேரெக்டாக மாட்டும் போது, இதில் இரும்பில் மாட்டும் போது உங்களுக்கு அந்த ஊஃபரோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் மழை தண்ணியோ எதுவோ இதில் மேலே தான் படுமா, ஸ்பீக்கருக்கு மேலே படாதான். அதனால் இது நம்ம போடணும். ஃபைனலி வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். டேரெக்டாக வந்து சிஸ்டமில் தான் வந்து ஸ்பீக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அந்த ஸ்பீக்கருக்குமே இதுக்குமே நல்ல வேரியேஷன் இருக்குங்க, நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஆம்போ இல்லை டிஎஸ்பியோ வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நிஜமான ஒரு சவுண்ட் குவாலிட்டி கேட்கும்.